அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரவேசம் 12th படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு சம்பவம் நடந்தது 13th July 2022. அதற்கு பிறகு 17th July ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டாச்சு மக்களே. இந்த கலவர வழக்கில் இதுவரைக்கும் முக்கியமான நபர்களான இந்த கிரிமினல்ஸான அந்த ஃப்ராடு செல்வி, ஃப்ராடு திராவிடமணி, திருட்டு திராவிடமணி அண்ட் திருட்டு திருமாவளவன், இவங்க யாரையுமே இன்னும் விசாரிக்கவே இல்லை மக்களே. என்னதான் காவல்துறை இன்னும் அவங்க விசாரிக்காமல் இருந்தாலும் இந்த கலவர வழக்கில் பல விஷயம் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம், இன்னும் பல விஷயம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் திருட்டு திராவிடமணியின் கூட்டாளிகளான நிறைய பேருடைய ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு மக்களே. இவர்கள் யாருமே போலீஸால் விசாரிக்கப்படவில்லை இதுவரையில். அவங்க யார் யார் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கனியாமூர் பள்ளியில் நடந்த கலவரம். இந்த கலவரம் சம்பந்தமாக இன்னும் நிறைய பேர், முக்கியமாக பெரியநஸ்லூர், கடலூர் திராவிடமணி கூட்டாளிகள், அந்த திருட்டு திராவிடமணி, திருட்டு செல்வி, இவங்க யாரையும் இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை மக்களே. அதில் ஒரு சில நம்ம தொடர்ந்து இந்த கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம கிடைச்ச தகவலின்படி பார்த்தால் நாம் சில பேர் இங்கே காட்ட போகிறோம். இந்த நபர்கள் எல்லாருமே அந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆனவங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது. ஆனால் இவங்க யாருமே இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற தகவலும் கிடைக்கிது மக்களே. சில ஃபோட்டோஸ் நான் அவங்க போடுறேன் பாருங்கள். இவன் பேர் சுப்பு ஜோதி அப்படிங்கிறவன். இவன் ஃபோன் நம்பர் நான் சேர்த்து போடுறேன். இவன் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இங்கே இந்த பக்கம் திருமாவளவன் இருக்கான், அந்த பக்கம் திருட்டு திராவிடமணி இருக்கான், இங்கே இவன் நிற்கிறான். ஸோ இவன் இந்த திருட்டு திராவிடமணியின் மிகப்பெரிய கூட்டாளி, இந்த கலவரத்தில் மிக முக்கியமான நபர் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. இதுவரையில் இவன் அழைத்து விசாரிக்கப்படவில்லை காவல்துறையால். இவன் ஒன்று. அடுத்தது ராம்குமார் அப்படிங்கிற இன்னொருத்தன். இவனும் அதே கூட்டாளி தான், கலவரத்தை இன்வால்வ் ஆனவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் விசாரிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற தகவலும் கிடைக்கிது மக்களே. இவன் நம்மளோட சேர்த்து நான் போடுற மக்களே. இது ஏனென்றால் காவல்துறைக்கு இவன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், முகத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், அவனை ட்ராக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேர்த்து போகிற இந்த இடத்துல. அடுத்தது ராஜ் காந்தி அப்படிங்கிற இவனையும் அழைத்து விசாரிக்கவே இல்லை. இவனும் கலவரத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. அடுத்தது ஜாவித் என்கின்ற மனோகர். இவனும் அதே கதி தான். இவங்களாம் மிக முக்கியமான நபர்கள், திராவிடமையின் மிக முக்கிய கூட்டாளிகள் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க மக்களே. அடுத்தது அகரம் ஆதிசங்கர் அப்படிங்கிற இவன். அடுத்தது எஸ் நாயகன் அப்படிங்கிற இவன். முரேஷ்குமார் அப்படிங்கிற இவன். மாத்தூர் சரவணன் அப்படிங்கிற இவன். அடுத்தது PNR ராஜு அப்படிங்கிற இந்த பையன். அருண் அப்படிங்கிற இவன். தலித் கண்ணன் அப்படிங்கிற இந்த பையன். அதற்கு பிறகு பார்த்தா மக்களே, இவங்களோட ஃபோட்டோஸ் நம்ம ட்ராக் பண்ணப்போ கிடச்சிது. சில பேர் நம்பர் கிடச்சிருக்கு, பேர் கிடச்சிருக்கு, பட் ஃபோட்டோஸ் நம்ம கிடைக்கல. அது லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐயப்பன், ரம்யா அப்படிங்கிற அவன் பேர் ராம் நினைக்கிறேன், அவன் ரம்யான்னு சொல்கிறான், வெளியே சொல்லப்படுது அவன் பேர். அவன் BBV, அரவிந்த், பிரசாத், பிரேம் தம்பி, வாசன், நாகராஜன், பால்ராஜ் என்கின்ற ராஜு, அருள் பாண்டியன், ரமேஷ், ராஜதுரை. இந்த ராஜதுரை அப்படிங்கிறவன் மிகப்பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. ரீசெண்டாக பேசுகிறப்ப சொல்கிறாங்க ராஜதுரை பேசுகிறக்கானாமா. கனியாமூர் ஸ்கூலையே எரிச்சோம், அதுக்கே ஒன்றும் பண்ணல போலீஸு, மற்ற பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டு திராவிடமணிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபிலிப் அப்படிங்கிற நபரை அந்த மேடைக்கு கீழே அடித்தாங்க பார்த்தீங்களா மக்களே. அந்த பிரச்சனை அப்போது இது போலீஸ் கேஸ் ஆக வேண்டியது. அப்போது அந்த இடத்துல CV கணேசன் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரு, அந்த ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு, அந்த ஃப்ராடு சொன்னால கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாமல் விட்டுது. அதனால் அந்த சமயத்தில் பேசுகிற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, கனியாமூர் பள்ளியே நாங்கள் எரிச்சோம், அதுக்கே ஒன்றும் பண்ண முடியல, எங்களை அரெஸ்ட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, இதுக்கெல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறவாங்க அப்படின்னு பேசியிருக்கான் இந்த ராஜதுரை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ராடவன். அடுத்தது வீரத்தமிழன் அப்படிங்கிறவன். இவங்க எல்லார் நம்பர்ஸையும் நம்ம போடுறோம் மக்களே. SIT டீம் இந்த நம்பர்ஸை ட்ராக் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். ப்ளஸ் இந்த நம்பரை வைத்து, இந்த முகங்களை வைத்து இவனை பிடிச்சி விசாரித்தால் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிறதுல நோ டவுட். எல்லாத்துக்கும் மேலே இவங்க எல்லாம் ஏன் பண்ணுறானுங்க, ஏன் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றத பார்த்தால் 2 பேர் தான். ஒன்று திருட்டு திராவிடமணி,
இவங்க எல்லாருமே திராவிடமணியின் மிக க்ளோஸ் கூட்டாளிகள். அண்ணன் இருக்கார், திராவிடமணி இருக்கார், அவர் பார்த்து பாரதா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு தென்னாவட்டில் பண்ணியிருக்கானுங்க. என்ன தென்னாவட்டு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுனால், எஸ்ஐடி டீம் இதுவரையில் பிரேனஸ்லூர் செல்வியோடைய ஊர் பக்கத்தில் வேப்பூர் திராவிடமணியோடைய கூட்டாளிகள் இவங்க யாரையும் இன்னும் அழைத்து விசாரிக்க கூட இல்லை அப்படிங்கிறதுல ஒரு தெனாவட்டை பாடிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. அன்றைக்கி இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா மக்களே, இவங்கெல்லாம் ஆக்சுவலாக கைது பண்ணியிருக்க வேண்டும், இன்னும் கைது பண்ணல. அந்த கைது பண்ணாதனால நம்ம என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சொல்கிற வார்த்தை என்னன்னால், கன்னியாகுமரி ஸ்கூல் கலவரத்துக்கே ஒன்றும் பண்ண முடியல எங்களை, இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற திமிர்த்தமான பேச்சை பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க இந்த எலெக்ஷன் சமயத்தில். எலெக்ஷன் சமயத்தில் இவங்க பண்ண அட்ராசிட்டிஸாக இருக்கட்டும், அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சொல்கிறோம், அந்த கடலூர் பக்கம்லாம் பார்த்தால் இவங்க வந்து அந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் விட்டு போவாங்களாம், போயிட்டு ஆயிலில் பெட்ரோல் போட்டுப்பாங்களாம். காசு கேட்டால் நான் யார் தெரியுமா, விடுதலை கட்சி, எங்களையும் நீ வந்து காசு கேட்பேன்னு கேட்குறது, இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணி காசு கேட்டால் ஒன்று அடிக்கிறது, சிக்கல் பண்ணுறது, பறையன்னு சொன்னால் சொல்கிறது, இப்படி எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்க உள்ளுக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே திராவிடமணி கூட்டாளிகள் செல்வியோட ஊருக்காரங்க என்ன பேசுகிறாங்கனால், கன்னியாகுமரி கலவரத்தையே நாங்கள் பண்ணிட்டோம், அதுக்கே எங்கிட்ட போலீஸ் நெருங்கவே முடியல, இதெல்லாம் என்ன ஜுஜிபி எங்களுக்கு அப்படின்னு காவல்துறையை இலக்காரப்படுத்தும் வகையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நான் தெரிவித்துக்கிறேன் காவல்துறைக்கிட்ட. அதாவது இந்த கலவரத்தில் எத்தனை போலீஸ் அடிபட்டாங்க, எத்தனை போலீஸ் கை கால் உடஞ்சிது, எத்தனை போலீஸ் ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க, ஒரு பெண் கான்ஸ்டபிள் கோமாக்கே போனாங்க. இப்படியெல்லாம் அடிப்பட்ட காவல்துறைக்கு இது வரைக்கும் நோ ஜஸ்டிஸ். ஒரு படிக்கிற பசங்க ஸ்கூலை எரிச்சானுங்க இவங்களாம் சேர்ந்து. அது திருட்டு திராவிடமணியும் திருட்டு செல்வியும் திருட்டு திருமாவளவனும் மிக முக்கியமான குற்றவாளிகள். இதுவரையில் அந்த 3 பேரை விடுங்க, அவங்கள தாண்டி இவங்க கூட்டாளிகள் இருப்பாங்க பாருங்கள், இன்னும் அவங்களையும் கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது மிக வேதனையான விஷயம். அப்போ இதெல்லாம் எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஸில் போலீஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, ஸ்கூலுக்கும் பாதுகாப்பு கிடையாது, படிக்கிற பசங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. யாருக்கு பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா, கல்நோட்டு அடித்து மாட்டி கல்நோட்டு கேஸில் குற்றவாளியாக இருந்த திராவிடமணிக்கு பாதுகாப்பு. எல்லா வேலையும் பண்ணிவிட்டு மினிஸ்டர் வந்தால் கட்டி கட்டி பிடிச்சி காசை வாங்கிட்டு ஒரு ஸ்கூலை எரிச்சிட்டு தான் பொண்ணை அவளே வந்து தற்கொலை, அதாவது அவள் பெத்த பொண்ணு கிடையாது, வேறு விஷயம், தான் வளர்த்த பொண்ணை அவளே தற்கொலை பண்ண வச்சு தூண்டி தற்கொலை பண்ண வச்சுட்டு தாட்டு பூட்டுன்னு பேசுகிற செல்விக்கு பாதுகாப்பு. எல்லா வேலையும் பார்த்துட்டு கலவரத்தை ஏற்படுத்தி ஸ்கூலை எரித்து போய் மாலையும் தங்க செயினையும் போட்டுட்டா திருமாவளவன் கொடுக்குற பாதுகாப்பு திராவிடமணி பாதுகாப்பு. எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு திருமாவளவன் திராவிடமணியும் போய் சிஎம் ஸ்டாலினை பார்த்தா திருமாவளவனுக்கு பாதுகாப்பு. அப்போ இந்த ஆட்சி யாருக்கு? அப்போ போலீஸ் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா, சட்டை கழட்டி தூக்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பசங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க, பெஸ்ட்டு. ஏன்னா போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையே. இத்தனை போலீஸ் அடிச்சிருக்கானுங்க, இத்தனை போலீஸை வந்து கை கால் உடைச்சிருக்கானுங்க, இத்தனை போலீஸை வந்து ஒரு அம்மா கோமாக்கே போயிட்டாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டால், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் உள்ள திராவிடமணியின் கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட அத்தனை கிரைம்ஸும் பண்ணவனுங்க இவங்க எல்லாருமே. இவங்க யாருமே ஒன்றும் பண்ணல, இது வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல, விசாரிக்கலை. அந்த திருட்டு திராவிடமணி அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடவன், கலநோட்டு அடித்து அதில் குற்றவாளியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்தவன், பாதுகாப்புக்காக விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்ந்தவன், சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பணத்தை வச்சு பணம் பார்க்கறது, எல்லா இடத்துலையும் போயிட்டு காசை பிச்சை எடுத்து கேட்குறது, இந்த வேலைலாம் பார்த்துட்டு ஒரு ஸ்கூலை கலவரம் பண்ணி எரித்து இன்றைக்கி மாடச்சலாக இருக்கிறான். அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மினிஸ்டர் கணேசன்ற மிகப்பெரிய ஃப்ராடு, கணேசன் வரான், வந்தவொடனே போலீஸ் தான் வராங்க, பாதுகாப்பு 2 ஃப்ராடுங்களுக்கும். என்ன மாதிரியான கூத்து இது? என்ன மாதிரியான நாடில் வாழ்ந்துட்டுருக்கோம் மக்களே? ஒன்றுமே புரியல எனக்கு. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைனால் அப்போ இவன் என்ன பேசுவான்? அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இந்த கலவரத்தில் ஈடுபட்ட ஒருத்தவனையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தாலே வழிய இந்த திமுக அரசாங்கத்தை யாருமே பாராட்ட முடியாது, முக்கியமாக பொதுமக்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னால், திமுக அரசாங்கத்தில் உண்மையாலுமே நீதி கிடைக்க வேண்டிய போலீஸ்காரங்க நீதி கிடைக்கல, இத்தனை போலீஸ் அடிபட்டாங்க, அவங்க நீதி கிடைக்கல. இந்த மாதிரி துக்கடா பசங்கள்லாம், இந்த மாதிரி சில்லற பசங்கள்லாம் நாங்கள் கன்னியாகுமரி பள்ளியே நாங்கள் அடித்து உடச்சி எரிச்சிட்டோம், இதெல்லாம் என்ன ஜுஜிபி அப்படிங்கிறானுங்க.
அப்போ அத்தனை போலீஸ் அடித்து அகாயப்படுத்தினவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு அரசாங்கம். எல்லாத்துக்கும் மேலே திருமாவளவன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஃப்ராடு. ஆக்சுவலாக அவன் கூட்டணி கட்சியா மக்கள்? எனக்கு புரியல. அவன் ஒரு துரோகி. திருமாவளவன் ஒரு கூட்டணி துரோகி, ஒரு பச்சை துரோகி அவன். இதுவரையில் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஏன்? எப்போ எடுக்க போகிறாருன்ற கேள்விக்கு பதிலும் இல்லை. ஏன்? ஒரு விஷயம் மக்களே, இதுவரையில் திருமாவளவனை வந்து அரெஸ்ட் பண்ணல, விசாரிக்கலை. திருட்டு திராவிடமணி அவன் என்ன ஒரு மாவட்ட செயலர், அவ்வளோதான். அவனை கூப்பிட்டு விசாரிக்கலை, இன்னும் அரெஸ்ட் பண்ணதுக்கு உள்ளே போடல. ஃப்ராடு செல்வி அவ்வளோ விசாரிக்கிறதுக்கு உள்ளே போடல. இதெல்லாம் கூட நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் இப்போ நான் காமிச்ச நபர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாருமே திராவிடமணியின் கூட்டாளிகள். இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆன மிகப்பெரிய கூட்டாளிகள். நம்ம சேகரித்து ஃபோட்டோ போட்டோம், நம்பர் போட்டோம், நேம் போட்டோம். ஃபோட்டோ சேகரிக்க முடியாதவங்களுக்கு நம்பரும் நேமும் போட்டோம். எஸ்ஐடி டீம் இவர்களை பிடித்து விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்றதே மாற்றுக்கருத்து கிடையாது. எப்பொழுது திருட்டு திராவிடமணியையும் செல்வி அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நமக்கு தெரியல மக்களே. அரெஸ்ட் பண்ணி ஆக வேண்டும். அரெஸ்ட் பண்ணாதான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, ஒரு ஸ்கூலுக்கு பாதுகாப்பு, காவல்துறைக்கே பாதுகாப்பு. ஒரு காவல்துறை இந்த அளவுக்கு அடித்து காயப்படுத்தியிருக்கிறானுங்கனால் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னால் இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆன ஒருத்தவனையும் உரிச்சு உப்புக்கண்டம் போடணும். எஸ்பெஷலாக இந்த திருட்டு திராவிடமணி கூட்டாளிகள், செல்வியின் ஊர்காரங்க கூட்டாளிகள், இன்வால்வ் ஆனவங்க. செல்வி, திருட்டு திராவிடமணி, அட்லாஸ்ட்டு திருமாவளவன். இந்த கலவரத்தில் இன்வால்வ் ஆன ஒருத்தவனையும் உரிச்சு உப்புக்கண்டம் போட்டால் தான் இந்த நாட்டில், தமிழ்நாடு ஸ்டேட்டில் போலீஸுக்கு பாதுகாப்புன்ற நம்ம சொல்லிக்கலாம் மக்களே. போலீஸுக்கே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் நம்மளாம் பாதுகாப்பு கேட்க முடியும். நம்மளாம் பொதுமக்கள். போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை, அப்போ நமக்கு எங்கேருந்து பாதுகாப்பு இருக்க போகுது அப்படிங்கிறதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.